இல்லை, திமுக கூட்டணி உறுதியாக இருக்குது, உறுதியாக இருக்குன்னு சொல்கிற உதிர்ந்து போகக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அண்ணன் திருமாவளவன் நேற்று சொல்கிறாரு, நான் கூட்டணி கட்சியாக இருந்தால் கூட எனக்கு கொடியேற்றுறதுக்கு கூட்டணிக்கு அனுமதி கிடைக்கிறதுல சிரமம் இருக்குன்னு, ஆனாலும் நான் ஒட்டிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது எந்த அளவுக்கு ஒட்டிகிட்டு இருப்பாருன்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் எந்த விதத்திலும் முழுமையான உங்கள் வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றலைன்னு சொல்லும்போது ராசா அவரை சவாலுக்கு அழைத்தார், விவாதத்திற்கு அழைத்தார். நான் அப்போவே சொன்னேன், விவாதிக்க வேண்டியது மக்கள் தான் அப்படின்னு. இன்னைக்கு விவாதிக்க வேண்டியது உங்கள் கூட்டணி கட்சியே. அமித்ஷா என்ன சொன்னாலும் உங்கள் கூட்டணி கட்சி சொல்கிறாங்க, இன்னும் நீங்கள் பல வாக்குறுதிகளை நிறைவேற்றலை அப்படின்னு. அது கண்ணுக்கு தெரியுதுல. நீங்கள் பெண்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்ன ஒரு 100 ரூபாய் மானியம் கேஸுக்கு கொடுக்கலையே. அவரே கேட்குறாரு, உங்கள் வீட்டிலலாம் கரண்ட் அப்பப்போ கணக்கு எடுக்கிறாங்களா, மாதம் மாதம் கணக்கு எடுக்கிறாங்களான்னு கேட்குறாரு. இல்லை, அப்போ வாக்குறுதியாக கொடுத்தீங்க. அப்போது அவர் சிபிஎம் சகோதரர் கேட்குறதுல தவறு இல்லை. ஆக அப்போது நீங்கள் கூட்டணி கட்சிகள் கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏனால் அவர்கள் இப்பொழுது வாக்கு கேட்க வந்தால் அவர்களை மக்கள் கேள்வி கேட்பார்கள். மக்கள் அவர்களை கேள்வி கேட்பதற்கு முன்னால் கூட்டணி கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனால இன்று மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் சொன்னதை போல திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக வாக்குறுதிகளை நிறைவேற்றல. அதனால கூட்டணிகளில் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன். அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்து தெரிவித்திருந்தார். அந்த கருத்து வந்து அதிமுகவிடமிருந்து எதிர்கருத்தும் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலையில ஒரு பலமான கூட்டணி என்பதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இல்லை, இது பலமான கூட்டணி தான், பலமான கூட்டணியே தான். அதனால தான் பலமான கூட்டணியா இருக்கிறதுனால தான் திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணி கட்சிகளும் என்னைக்கெல்லாம் நம்ம கூட்டணி ஏற்பட்டதோ அன்னையில இருந்தே இதை விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பெறுகிறது என்று தான் அர்த்தம். ஆனால் ஒவ்வொரு தலைவருக்கும் அதை வெளிப்படுத்துவதற்காக வேறு வேறு முறைகள் இருக்கும். மரியாதைக்குரிய அமித்ஷா என்ன சொன்னாரோ அதன் கட்சியின் நிலைப்பாடு. அமித்ஷா என்ன சொன்னார்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி என்று வரும்பொழுது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வெவ்வேறு மாதிரி அது உருவெடுக்கும். இப்போ பீகாரில் வேறு மாதிரி உருவெடுக்கும், ஏன்னா அங்கே உள்ள மாநில கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி தமிழகம் என்று வரும்பொழுது தேசிய கட்சியாக இருந்தாலும் மாநில கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு புதிதல்ல. ஆக தமிழகத்தில் உள்ள பெரிய கட்சி, புதிதாக உள்ள ஏற்கனவே ஆண்ட கட்சி அதிமுக கட்சி. அதனால் அதனோடு சேர்ந்து நாங்கள் தேர்தலை சந்திப்போம். அதன் தலைமையை பொறுப்பாளரான மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அதை முன்னெடுத்து நடத்தி செல்வார் என்று சொல்லியிருக்கிறார். அதற்காக மற்ற தலைவர்கள் அவர் கூட போக மாட்டாங்கல்ல, எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் அவரோடு பணியாற்ற போகிறார்கள். ஆக இதில் வேறுபாடு ஏற்படுத்துவதை, விமர்சனம் செய்வதை நான் தவிர்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். கட்சியின் என்ன நிலைப்பாடோ அது அமித்ஷா அவர்கள் சொல்லிவிட்டார்கள், அதை மாநில தலைவர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். சகோதரர் அண்ணாமலை தெளிவாகவே சொல்லிவிட்டார், அது சொந்த கருத்து என்று. கட்சியின் கருத்தாக இருந்தால்தான் நாம் அதுக்கு பதில் சொல்லணும். அவர் சொந்த கருத்தாக இருக்கும்போது சொந்த கருத்தாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். பல்வேறு விஷயங்கள் அதிமுக குறித்து விமர்சித்ததாலதான் கூட்டணியில இருந்து வெளியே போயிருந்தாங்க. இதே போன்று இன்னும் வருகாலங்களிலும் இதே மாதிரி பேசினா அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்படும், கூட்டணிக்கான ஒரு விரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இதன் மூலமா உருவாகும். இல்லை, இது எதிர்கட்சிகள் தான் பத்திரிகை சகோதரர்கள் கேட்குற கேள்வியே உடனே அதை திரித்து, ஓஹோ அண்ணாமலை இப்படி சொல்லிட்டாரு, உடனே கூட்டணி அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. தெளிவாக ஒரு கூட்டணியை அமைத்து அதற்காக தெளிவான விளக்கத்தை மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இதை கூட்டணி கட்சி சார்ந்த மற்ற தலைவர்களுக்கும் தெரியும், கூட்டணி கட்சி சார்ந்த மற்ற தொண்டர்களுக்கும் தெரியும். அதனால தேசிய ஜனநாயக கூட்டணி அந்தந்த மாநிலத்திற்கு ஏற்றால் போல உருவெடுக்கும். இங்கே அதிமுகவின் தலைமையில் உருவெடுத்திருக்கிறது. அதற்காக மற்ற தலைவர்களும் அவர்களோடு பணியாற்ற மற்ற தலைவர்களும் அதே மரியாதையோடு அவரோடு பணியாற்றுவார்கள், பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். கட்சியின் நிலைப்பாடு தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே போட்டி போடும். அதன் தலைமை மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையில் இது போட்டி போடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்காக மற்றவர்கள் எல்லாம் ஒன்றும் மரியாதை குறைவாகல, அதே மரியாதையோடு அவர்கள் எல்லாம் இணைந்து பணியாற்றுவார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.